இலங்கை காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என்று சட்டசபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை அனைத்து கட்சியினரும் ஆதரித்து பேசினர். இலங்கை காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தின் மீது பேசிய திமுக, தேமுதிக, கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் முழு ஆதரவு தெரிவித்தனர். இந்த பிரச்சினையில் அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு குரல் கொடுப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக சட்டசபை கட்சித் தலைவர் ஸ்டாலின் கூறினார். தமிழக அளவில் இந்தியா காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என்று ஒன்றுபட்டு குரல் கொடுப்பது உள்ளபடியே மகிழ்ச்சிக்குரிய ஒன்று, பாராட்டுக்குரிய ஒன்று. இலங்கையில் காமன்வெல்த் மாநாடு நடைபெறும் என்றால் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு காமன்வெல்த் அமைப்பின் அவைத்தலைவராக ராஜபக்சே தான் இருப்பார்கள். அதனால் 54 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்டிருக்கக்கூடிய அமைப்பின் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஒருவரை நீதி விசாரணைக்கு உட்படுத்துவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும். இந்த சூழலில்தான் இந்தியா தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்யக்கூடிய வகையில் அவர்கள் நிச்சயமாக இதை புறக்கணிக்க வேண்டும். நிறைவாக நான் கூறிட விரும்புவது, உலக தமிழர்கள் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய உணர்வை போற்றி மதிக்கத்தக்கக்கூடிய வகையில் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வலியுறுத்தி, அதேபோல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வரவேற்று அமைகிறேன். மனித உரிமை மீறல், போர்க்குற்றம், இனப்படுகொலை, இந்த 3ம் இலங்கை அரசு செய்திருக்கிறது. இந்திய அரசு நிச்சயமாக மறுபரிசீலனை செய்து தெளிவான கொள்கை எடுக்க வேண்டும் என்று காமன்வெல்த் மாநாட்டை புறக்கணிப்பதோடு மட்டுமல்ல, 2014 மார்ச்சில் UNHCRல வரும், ஐநா மனித உரிமை கமிஷன் வரப்போகிறது. 2014 இந்தியா முன்னெடுத்து மனித உரிமைகளை காப்பாற்றுகின்ற மகத்தான நாடு நாங்கள் என்ற கொள்கை ரீதியிலே இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு இந்த தீர்மானத்தை முழு மனதோடு ஆதரித்து என் உரையை முடிக்கின்றேன். ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்திற்காக இந்த அவையில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானமாக நாங்கள் கருதுகிறோம். இந்த தீர்மானத்தின் மூலமாக இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 8 கோடி தமிழ் மக்கள் இன்று முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தின் மூலமாக நிச்சயமாக இலங்கையில் காமன்வெல்த் மாநாட்டினை இலங்கை அரசு நடத்துவதில் இந்திய நாடு கலந்து கொள்ளக்கூடாது என்ற உணர்வை இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு தீர்மானமாக இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. அந்த முறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தீர்மானத்தை வரவேற்று அமைகிறது. இலங்கையிலே நம்முடைய அண்டை நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த கொடுமை, அந்த அரசு இழைத்திருக்கிற அந்த கொடுமைகளுக்கு எதிராக இந்திய அரசு மேலும் ராஜ்ஜிய அழுத்தங்களை தீவிரப்படுத்த வேண்டும் என்று நான் இந்த தருணத்திலே வலியுறுத்தி என்னுடைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கருத்துக்களை கூறி அமர்கிறேன். சட்டசபைக்கு வெளியே பேசிய காங்கிரஸ் கட்சியின் சட்டசபை தலைவர் கோபிநாத், இந்த தீர்மானத்தால் இருநாட்டு உறவும் பாதிக்கப்படும் என்றார். இந்த தீர்மானத்தின் மேல ஏதாவது நம்மளோட உறவு, மத்திய அரசாங்கத்தோட உறவு சிலோனுக்கு ஏதாவது கட்டாணம் போனால் வரும் காலகட்டத்தில் அங்கிருக்கிற தமிழ் வாழும் மக்களுக்கு எந்த விதமான பணிகள் நாங்கள் செய்ய முடியாமல் போயிட்டோமோ என்ற அச்சமும் எங்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, மிகப்பெரிய பாதுகாப்பு, அதாவது பார்டர் செக்யூரிட்டியில் இருக்கிற பாதுகாப்பு கூட நம்ம கடத்தில் கொண்டு சொல்ற அவங்களை இன்னைக்கு நாங்கள் பதிவு செஞ்சுள்ளோம். அந்த பதிவு செய்வதோடு போட்ட மட்டுமல்லாமல் இன்னைக்கு கொண்ட அந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிச்சிருக்கோம். சட்டசபை கூட்டத்தில் பாமக எம்எல்ஏக்கள் பங்கேற்காத நிலையில் கட்சி நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தீர்மானத்தை வரவேற்பதாகவும் தீர்மானத்துடன் நின்றுவிடக் கூடாது என்றும் அனைத்து கட்சி குழுவினருடன் பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறுகையில், இந்த தீர்மானம் மனநிறைவு தரவில்லை என்றும் இலங்கை மீது பொருளாதார தடை, பொது ஓட்டெடுப்பு தொடர்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றிவிட்டு தற்போது இலங்கை தமிழர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரை காமன்வெல்த் கூட்டமைப்பில் இருந்து தற்காலிகமாக இலங்கையை நீக்கி வைக்க வேண்டும் என்பது முரண்பாடாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார்.